வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு டிப்ளமேட்டிக் பிரச்சனையாக தான் இருந்தது. அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சரை இந்த மாதிரி இந்தியாவை பேசலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். ஆனால் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் அபாயகரமான ஒரு பிரச்சனையாக மாறுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. இது மட்டும் இல்லைங்க, சவுத் சைனா சீல பிலிப்பைன்ஸ் எந்த அளவுக்கு சீனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ அமெரிக்கா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, சீனாவை கடுப்பேற்றுறதுக்கே இந்தியா அமைதியாக ஒரு முக்கியமான சோதனைகள் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, லாஸ் ஏஞ்சலஸ் இருக்க யூனிவர்சிட்டி ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க மாணவர்கள், குறிப்பா இஸ்லாமிய மாணவர்கள் அங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி காசாவுக்கு ஆதரவாகவும் அவங்க இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கேயே டென்ட் போட்டு செட்டில் ஆயிட்டாங்க அங்க இருக்க போராட்டக்காரர்கள். ஸோ இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ண முடியுமோ அத்தனை முயற்சிகளும் அங்க இருக்க காவல்துறை நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சமீபத்தில் திருப்பி அந்த டென்ட் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மாணவர்கள் அந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கொடியை நாசம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதனால பாலஸ்தீன கொடியை புடுங்கி போலீஸ்காரர் ஓரமா குப்பையில தூக்கி போற மாதிரி போட்டுட்டு அங்க இந்த காணொலி பார்த்து இன்னும் அதிகமான ஒரு போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இப்ப இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்க மாணவர்கள் தொடங்கினாங்கன்னா மற்ற இடத்துக்கும் பரவும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துறாங்கன்னு சமூக ஊடகங்கள்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான போராட்டங்கள் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட்டா இருந்திருந்தாருன்னா நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விகளும் எழுப்புறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? கரெக்ட், தப்பு, இல்லை மேபி எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தென்சீன கடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது இதுவரைக்கும் பதட்டங்கள் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னும் அதிகமான பதட்டங்களை சீனா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த அவங்களோட கடலோர காவல்படை இருக்கு பாருங்க, சீனாவோட கோஸ்ட் கார்டு சொல்லப்படுற இவங்க நேத்தி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வீடியோட காமிச்சு சொல்லியிருந்தேன், பிலிப்பைன்ஸோட இந்த கப்பல் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல பேட்ரோலிங் பண்ணும்போது அந்த கப்பல் மேல இருக்க கொடியை கலெக்டணும்னு அந்த கொடி மேல தண்ணியை பீச்சடிச்சதும் அந்த கப்பலை சேதப்படுத்துற மாதிரி தண்ணியை ரெண்டு பக்கமும் சீனாவோட இந்த கோஸ்ட் கார்டு கப்பல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சைனாவோட தூதரை பிலிப்பைன்ஸ் சமன் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இந்தியாவா இருக்கட்டும் இல்லை பிலிப்பைன்ஸா இருக்கட்டும் ரொம்ப ஏதோ அவங்க ஆதிக்கம் செலுத்துற மாதிரியும் கீழ்த்தனமான ஒரு சில செய்கைகளை சீனா மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பிலிப்பைன்ஸோட முக்கியமான ஒரு ஊடகத்திலேயே இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஸோ இந்த விஷயங்கள்ல இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப பிலிப்பைன்ஸ் மேல கொஞ்சம் கடுமையான ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவாகவும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இது மட்டும் இல்ல பாருங்க, சைனாவோட PLA நேவி இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. அதாவது நேவி டைரக்டா ஏதாவது ஒரு எதிரியோட கப்பல் சுடுற மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸை எங்க நடத்தியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கரெக்டா பிலிப்பைன்ஸோட நேவியும் அதே மாதிரி அமெரிக்காவோட நேவியும் ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒட்டின மாதிரியே தான் இப்ப கரெக்டா ஒரு 600 யார்ட்ஸ்ல 500 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 500 மீட்டர்ல இந்த எக்ஸசைஸ் எப்படி துப்பாக்கி சுடுற இந்த எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. அதுவும் யூஎஸோட நேவி ஷிப்பு அங்க இருந்தது, USS ஆர்பி ஃபெரின்னு சொல்ற இந்த ஷிப்பும் அங்க இருந்தது. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு எக்ஸசைஸை நடத்தியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கணும், இது கோபத்தை கிளப்பி யூஎஸும் பதில் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அப்படியே பிரச்சனைகளா மாறும். ஸோ நாங்க ஆரம்பிக்கலப்பா, நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க, நாங்க எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம்னு இதையே பொருட்டா காட்டலாம் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதுவரைக்கும் எல்லையில நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம மறக்க
கொடுக்கக்கூடாது, ஏதோ எல்லையில் நடக்கிற விஷயங்கள் பொலிட்டிக்கலா நிறைய பேர் பார்த்துட்டு அது என்னமோ சீனா சாதாரணமா உள்ள வந்துட்டாங்கன்னு நம்மளோட ராணுவத்தை வந்து குறை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த பிலிப்பைன்ஸோட கப்பலோ இல்லாட்டி அமெரிக்காவோட கப்பலோ இந்த எக்ஸசைஸ் பண்ற இடத்துலயோ இல்லாட்டி வேற ஏதாவது அவங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்ற இடத்துலயோ வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நாங்க எதிர்ப்புகளை தெரிவிப்போம் அப்படின்னு இப்ப வெட்ட வெளிச்சமா காமிச்சிட்டாங்க சைனா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதே நேவிக்கு சைனாவோட நேவிக்கு கொஞ்சம் பதட்டம் காட்டுற மாதிரி இந்தியா ஒரு முக்கியமான ஒரு சோதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோதனைகள் கரெக்டா நேத்தி நடந்திருக்கு. இது வந்து ஸ்மார்ட் மிசைலை வந்து இப்ப இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோர்பெடோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்மார்ட் மிசைல் வந்து நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து இந்த ஒடிசாவோட கோஸ்டல் பகுதியிலிருந்து இந்த சோதனைகள் நடந்திருக்கு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட்ல இருந்து நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து டிஆர்டிஓ டெவலப் பண்ண இந்த மிசைல் ஸ்மார்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல் சொல்லலாம். இது வந்து ரொம்ப லைட் வெயிட். ஸோ லைட் வெயிட் மிசைல்னால இது ஈஸியா வந்து அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈஸியா வந்து எங்க வேணாலும் இதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கணிசமா நமக்கு பயன்படுற மாதிரி, நமக்கு எப்படி அச்சுறுத்தல் இருக்கோ அந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட்டுக்காகவே இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் இருக்கு பாருங்க, இந்த கெப்பாசிட்டியை வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியன் நேவிக்கு மிகப்பெரிய லெவலில் இது பலன் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லைட் வெயிட் டோர்படோ வந்து ரொம்ப கணிசமான ஒரு சில நாடுகள் தான் இந்த டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெவலப்மெண்ட், இந்த சிஸ்டமை டெவலப் பண்ணது வந்து இந்தியன் நேவிக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலைகளில் நம்மளோட நேவியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே சீனா தான். ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட இந்தியன் நேவி வந்து அந்த அளவுக்கு சர்வேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு, கவுண்டர் மெஷர் கொடுக்கறதுக்கு இந்தியன் நேவி ரொம்ப முக்கியத்துவமாக தேவை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சவுத் சைனா சி பிரச்சனைகள் இந்த இந்தோ பசிபிக் பிரச்சனைகளாக மாறலாம். இந்த இந்தோ பசிபிக் பிரச்சனைகள் இந்தியன் ஓஷன் ரீஜனும் பிரதிபலிக்கலாம். ஸோ இந்தியா தயார் நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது சீனாவுக்கு எதிராக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாடுகளுக்கு ஆதரவான ஒரு விஷயங்களா இது மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மால்தீவ்ஸ் தான். அதாவது எவ்வளோ ஒரு விரோதமான ஒரு மனநிலையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த மால்தீவ்ஸ் மக்களையே வந்து இந்தியாவுக்கு எதிராக மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி காட்ட போகுது. அதாவது இப்போ சமீபத்தில் இந்தியன் டூரிஸ்ட்டு ஒருத்தங்களை ஒரு கப்பலாக போயிருக்காங்க, அவங்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் முற்றி அதாவது மால்தீவ்ஸ் நாட்டுக்காரங்க நம்மளோட டூரிஸ்டாக வந்திருக்க இந்தியர்களை வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த வாக்குவாதம் முற்றி போன இந்த தாக்குதல்னால அங்கே உடனே அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் போலீஸ், அங்கே லோக்கல் போலீஸ் வந்து உடனே வந்திருக்கு. அங்கே பிரச்சனைகள் எதுவும் ஃபர்தராக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு அதாவது மால்தீவ்ஸை சேர்ந்தவரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் விடுவிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அங்கே வந்து தாக்குதல் நடத்துறாங்க. சும்மா இப்பயாவது ஒரு ஆர்கியூமெண்ட் முத்தி போய் ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை வந்து அதுவும் ஒரு பெண்மணியை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இவங்களை வந்து தாக்கியிருக்காங்க சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு விரோதமான ஒரு மனப்பான்மையை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசியல்வாதிங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. ஏன்னா இந்த பிரச்சனைகளை பத்தி, அதுவும் இப்ப இந்த இஸ்ரேலோட உம்மனை தாக்கி வெளியில போன்னு சொல்லிட்டோம்ன்ற ஒரு விஷயங்களை ரொம்ப பெருமையா இந்த மால்தீவ்ஸோட ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு எம்பி வந்து இதை ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ் வலைதளங்கள்ல இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நேரடியா அரசாங்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், முக்கிய பொறுப்புல இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு வேற விதமான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஒரு அதுவும்
மால்தீவ்ஸ்க்கு எல்லா நாட்டுக்காரங்களும் அங்கே ஒரு டூரிஸ்டாக வராங்க, இந்த அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஆனால் அதெல்லாமே மறந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு தீவிரமான ஒரு ஐடியாலஜியை நோக்கி வந்து அங்கே இருக்க மக்கள் மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பொலிட்டீஷியன்ஸே ஓட் பேங்காக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இந்தியர்களை நீங்கள் தாக்குறீங்க, சரி இந்தியர்களோட அதாவது டூரிஸ்ட் யாரும் எங்களுக்கு வேண்டானே ஓப்பனாக சொல்லிடுங்களேன், யாரும் வந்துட மாட்டாங்க, இல்லை வந்து தேவையில்லாமல் இந்த சம்பவத்துக்காக நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டியது இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. சரி இஸ்ரேல் நாட்டுக்காரங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா அப்போ இஸ்ரேல் நாட்டு பாஸ்போர்ட்டோட தானே அவன் உள்ள வரான், எதுக்கு இமிகிரேஷனில் அவனை அக்செப்ட் பண்ணுறீங்க? அந்த பாஸ்போர்ட் எங்களுக்கு டூரிஸ்ட் இஸ்ரேல்லேருந்து வேண்டாம், எங்களுக்கு டூரிஸ்ட் இந்தியாவிலேருந்து வேணான்னு சொல்லி அவங்கள வந்து அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. எதுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணி அதையும் அலோவ் பண்ணுறது இதையும் அலோவ் பண்ணணும்? அந்த டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து செலவு பண்ண தானே போகிறான், ஸோ அந்த செலவு பண்ண போகிற காசும் தேவை, ஆனால் இந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புவீங்களா அப்படின்ற கேள்விகள் நமக்கு கேட்க தோணுதுங்க. ஸோ இது நியாயமான கேள்வியா இல்லையான்றது நீங்கள் கூட கீழே கமெண்ட்டை சொல்லலாம். ஸோ இது முக்கியமாக இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்கிற ரூலிங் அரசாங்கம் முஸ் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நடக்க தான் போகுது. ஏன்னா இது வந்து அவங்க பொலிட்டிக்கலாக மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்குமான உறவுகள் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுகளை, அதுவும் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போரை வச்சு ரஷ்யா மேலே தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து பயன்படுத்துறதா அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு விதமான மெத்தட் ஆஃப் வார்ஃபேரா வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லாக்கு எதிரானது, உடனே வந்து அவங்க இந்த பயன்படுத்துறதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரஷ்யா வந்து அது முழுமையாக நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து ஆதாரமற்றது, ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் பிபிசி இன்னும் முக்கியமான ஒரு சில ஊடகங்கள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நேரடியாக எந்த உக்ரைன் சோல்ஜர்ஸ் சரணடைஞ்சாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாரையும் நேரடியாக சுற்றுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆர்டரையும் வந்து ரஷ்யா தரப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வருது. ஸோ இதுவும் இன்டர்நேஷனல் லாக்கு வந்து எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வு பார்க்க முடியாது. அவங்க இன்னும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக இன்னும் ஆண்டுகளுக்கு இது இழுக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் தோணுது. இதுவே வந்து இன்னும் 3ஆம் உலகப் போருக்கு ஒரு அத்தியாயமாக மாறிடக்கூடாது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நான் இன்றைக்கி முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.